ஹலோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோட எதிர்பார்த்துக்கணும் இந்த 5.1 ஆம்பிளிஃபையர் வீடியோ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபையரு. ஃபுல்லாக எப்படி ரெடி பண்ணுறோம், எப்படி வயரிங் கனெக்ஷன் எல்லாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்டு ₹5500 இருக்குது. ஆனால் 5500 அதிகம் தான். இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான 200 வாட்ஸ் போர்டெலாம் போட்டிருக்க போது இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டாக தான் தெரியும். போர்டில் ஒரிஜினல் போர்டு எல்லாம் ஃபால்ட் எதுவுமே ஆகாத மாதிரி செய்ய போகிறோம். ஈஸியாக இருக்கும் கனெக்ஷன்ஸு. ஈஸியாக எப்படிலாம் செய்ய போகிறோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோவில் எதெல்லாம் கரெக்டாக இருக்குது, என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன தப்பு வச்சுருக்கேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் தெரிஞ்சாலும் சொல்லலாம், தப்பில்லை. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பார்ட்ஸ் தான் போட போகிறேன். அதனால் கொஞ்சம் எது பிடிச்சிருக்கோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 அக்ரிலிக் கேபினெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச மாடல் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் நான் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்திருக்கேன். 24/24 5 amps, 12/12 1.5 amps, 0/12 1 amps எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபேன்ஸ் எடுத்திருக்கேன். 2 ஃபேன்ஸுமே நம்மளுக்கு ஆடியோ போர்ட்ஸை கூலிங் பண்ணுறதுக்காக தேவைப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2 பின் பவர் கார்டு ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கேற்றப்பல நம்ம வந்து ஒரு ஃபியூஸ் கேரியர் எடுத்துப்போம். அப்புறம் ஒரு 10 amps ஃபியூஸ் எடுத்துக்க. உங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் என்ன அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்க போகிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றப்பில் ஒரு ஃபியூஸும் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்க்ரூ பேக் ஒன்று. நீங்கள் 2 ஸ்க்ரூ பேக்கோடு வாங்கிக்கோங்க, எனக்கு ஒன்றே போதுமானது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அக்ரிலிக் பேனலுக்கு ஏற்றாப்பில் ஒரு நாப்ஸு, சுவிட்சு, அந்த யூஎஸ்பி சாக்கெட்ஸும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் லைட் 2 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 RCA சாக்கெட் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரிப்பன் ஒயர் வந்து ஒரு 1 மீட்டர் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஸ்பீக்கர் சாக்கெட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 6 வால்யூம் நாப்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 5000 மைக்ரோஃபாரட் 50 வோல்ட் கெப்பாசிட்டர் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2200 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட் கெப்பாசிட்டர் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதே 25 வோல்ட்டில் நான் வந்து 1000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1 amps டையோடு வந்து 4 பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே நான் 2 amps டையோடும் 4 பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 7812 ரெகுலேட்டர் ஒன்று எடுத்து வச்சுக்கேன். இது வந்து 12 வோல்ட் ரெகுலேட்டர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7805 ரெகுலேட்டர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்றாப்பில் ஒரு 2 ஹீட்ஸிங் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் ஒன்று தான் காமிக்கிறேன் உங்ககிட்ட. அப்புறம் பார்த்திங்கன்னா KPBC 3510ன்னு சொல்லிட்டு ஒரு மெட்டல் டயோடு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பவர் சப்ளை PCBயும் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா MP3 போர்டில் முன்னாடி உள்ள அந்த பிளாஸ்டிக் கவரை கழட்டிட்டு இந்த போர்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா 5.1 மினி ப்ரோலாஜிக் போர்டாக எடுத்துக்கிறேன். மினி ப்ரோலாஜிக் போர்டுனோடனே பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குன்னு நினச்சிக்கிறீங்க. வேணால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். பெரிய ப்ரோலாஜிக் போர்டு மாதிரியே இருக்கும். நம்ம வந்து எதுக்கு இந்த மாதிரி சின்னதாக எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி DVD பிளேயர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். DVD பிளேயருங்கிறதுனால சும்மா சப்ஸ்டியூட்டாக ப்ளூடூத் போர்டுக்காக மட்டும்தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 tier மோனோ போர்டு 200 வாட்ஸ் பவர் மேக்ஸிமம் பவர் எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு தான். ஏன்னா சப்வூஃபர் கொஞ்சம் நல்லா இருந்தால் சூப்பராகவே இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 channel ஆம்பிளிஃபையர் போர்டு STK4J2950. இந்த போர்டை பற்றி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரில. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 5 channel ஆம்பிளிஃபையர் போர்டு. ஒரே ஒரு IC வச்சு 5 சேனலுக்கும் நம்ம இன்புட் அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் செய்ய வேண்டிய எல்லா பொருட்களும் பார்த்தாச்சு. இப்போ இந்த பொருட்களை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ண போகிற வீடியோவை நம்ம தனித்தனியாக பிரித்து வைக்க போகிறோம். இப்போ வழக்கமாக பார்ட்ஸாக பிரிக்க போகிறோம். இதை வச்சு இப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் போர் அடிக்காமல் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போட்டாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ண போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.